இப்போ ஒருத்தர் தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கார் அப்படின்னா அவர் பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒருத்தர் பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய அறிவாளின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா பள்ளிக்கூடங்கிறது என்னென்னா தொழில் சார்ந்த ஒரு அறிவு தான். ஏன்னா தொழிலை கற்றுக்கிறதுக்கு பிற்காலங்களில் நல்லா படிச்சுட்டு எங்கே போக போகிறாங்க? ஒரு தொழிலை தான் செய்ய போகிறாங்க. அப்போ பள்ளிக்கூடம் கல்லூரியெலாம் என்னென்னா தொழிற்பயிற்சி நிலையம் தான். தொழிற்பயிற்சி ஆரம்ப கட்ட பயிற்சி நிலையம் தான் இந்த பள்ளிக்கூடமும் கல்லூரியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரிலேயோ ஒருத்தர் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாருன்னா அவர் தொழிலில் தான் அவர் நிறைய மதிப்பெண், அதாவது தொழில் சார்ந்த அறிவு தான் அவர் அது பார்க்கணும். தொழில் சார்ந்த அறிவாக தான் அதை நம்ம பார்க்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் பாடத்தில் அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்க, நிறைய மதிப்பெண் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள தொழில் சார்ந்த அறிவுடையவர்களாக பார்க்க வேண்டும். அறிவுன்னா நிறைய அறிவு, குடும்பம் சார்ந்த அறிவு இருக்குது, ஒரு ஒரு விளையாட்டு சார்ந்த அறிவு, விளையாட்டு சார்பான அறிவு, விளையாட்டு சம்பந்தப்பட்ட அறிவு, விளையாடுவது சம்பந்தப்பட்ட அறிவு, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அறிவு, தொழில் செய்வதற்கான அறிவு, இப்படி அறிவு பல வகைப்படும். கலை சார்ந்த கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துவதற்குரிய அறிவு, அப்புறம் காதலிப்பதற்கான அறிவு, சிலர் காதலிப்பதில் டேலண்டாக இருப்பாங்க. இப்படி அறிவுங்கிறது பல வகைப்படும். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா பள்ளிக்கூடத்தில் அவர் படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டாருன்னா அவர் பெரிய அறிவாளி, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல நிறைய சம்பளம் வாங்கிட்டாருன்னா அவர் பெரிய அறிவாளி, நாள் முழுதும் வேலை செஞ்சுட்டே இருப்பார், நைட்டு சில டைமில் ஆஃபீஸில் இருந்துருவார், வீட்டுக்கே வர மாட்டார், வாரத்தில் 2 நாள் வீட்டுக்கு வந்துட்டு போவார், குடும்பத்தோட நேரமே செலவழிக்க மாட்டார், நிறைய பணம் சம்பாதிப்பார், உடனே அவர் பெரிய அறிவாளின்னு நம்ம நினச்சிக்கிறோம். தொழில் சார்ந்த அறிவு தான் அவர்கிட்ட அதிகமாக இருக்கிறது தவிர குடும்பம் சார்ந்த அறிவு, குடும்பம்னா என்னப்பா, மனைவினா என்ன, குழந்தைங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை 2 நாளைக்கு நான் பார்ப்பேனே, அவங்க தானே குடும்பம், அதானே குடும்பம், 2 நாள் கழித்து நான் போய் பார்ப்பேனே, அப்பப்போ நான் பிஸ்னஸ்னு வெளியூர் போயிடுவேன், எப்போ மாதத்தில் ஒரு வாட்டி தாங்க நான் குடும்பத்திலே ஒரு நேரம் செலவழிப்பேன், அப்போ கூட எனக்கு அவங்ககிட்ட பேச நேரம் இருக்காது அப்படின்னா அவங்களுக்கு குடும்பம் சார்ந்த அறிவு என்பது இல்லை, தொழில் சார்ந்த அறிவு தான் இருக்குது. தொழில் சார்ந்த அறிவு தான் நிறைய இருக்குது தவிர குடும்பம் சார்ந்த அறிவு என்பது அவர்களிடம் இல்லை. அது மாதிரி கலைப்படைப்பு திறன், உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? எனக்கு பணம் சம்பாதிக்க தெரியும், எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, பாட்டெல்லாம் பாட தெரியாது, ஓவியம்லாம் வரைய தெரியாது, ஓவியத்தை ரசிக்கவும் தெரியாது, கவிதையை ரசிக்கவும் தெரியாது, பாடல் ஆடல் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அப்படின்னா அவருக்கு அந்த ஒரு படைப்புத்திறனை வெளிப்படுத்துகிற அந்த அறிவு அவரிடம் இல்லை என்று பொருள். அப்போது ஒருத்தர் நல்லா படிச்சுட்டா அவர் பெரிய அறிவாளின்னு நினைக்காதீங்க. படிக்கிறதுல அவர் அறிவாளி. ஒருத்தர் நல்லா படிக்க மாட்டாங்க ஆனால் நல்லா ஓவியம் வரைவதில் ஆர்வம் இருக்கும் அப்படின்னா ஓவியம் வரைவதில் அவருக்கு அறிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். படிக்கிறதுங்கிறது ஒரு தொழில் பயிற்சின்னு ஆரம்பகட்ட பயிற்சி தான். அதனால் ஒருத்தர் படிக்கிறாரு, நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா தொழில் செய்வதில் அவருக்கு அறிவு அதிகமாக இருக்கிறது. மற்றபடி குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறாரா, பிறரிடம் அன்பாக பேசுகிறாரா, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக தான் இருப்பார், ஏகப்பட்ட பொறுப்பு அவர் தலையில் இருக்குது, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக தான் இருப்பார் அப்படின்னா அவருக்கு அந்த மற்றவங்ககிட்ட பழகிறது எப்படிங்கிற அந்த அறிவு அவங்ககிட்ட இல்லை. ஒரு அன்பாக எப்படி பேசுவது, அமைதியாக நிதானமாக பொறுமையாக எப்படி பதில் சொல்வது அப்படிங்கிற அறிவு அவருக்கு இல்லை. குடும்பத்தோட நேரம் குடும்பத்தை பற்றிய அறிவு அவருக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒருத்தர் அறிவாளினா எல்லா அறிவும் சமமாக இருக்கணும், எல்லா அறிவும் இருக்கணும். தொழில் சார்ந்த அறிவும் இருக்கணும், அது ஒரு அளவு தான். அளவுக்கு மேலே போனால் மற்றது குறைஞ்சி போயிடும், மற்ற அறிவு குறைஞ்சி போயிடும். தொழில் சார்ந்த அறிவு உனக்கு அதிகமாகுது அப்படின்னா நீ அதில் அதிக நேரம் செலவழிக்கிறேன்னு அர்த்தம். அதிக நேரம் அதில் செலவழிக்கும் போது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறது குறையும், நண்பரிடம் பேசுவது குறையும், நண்பரிடம் காதலிப்பதற்கான நேரம் இல்லாமல் போகும், விளையாடுவதற்கு நேரம் இல்லாமல் போகும். விளையாடுறதுக்கு எங்கெங்கே நேரம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு விளையாடுறது சம்மந்தமாக அறிவு இல்லைன்னு அர்த்தம். அவர் விளையாடுவதில் ஒரு முட்டாள், அவர் ஒரு முட்டாள். விளையாட்டு சம்பந்தமான அறிவு அவருக்கு சுத்தமாக இல்லை. அப்போ விளையாட்டு சம்பந்தமான அறிவில் அவர் ஒரு முட்டாளாக இருக்கிறார் என்று பொருள். அந்த மாதிரி ஆக நம்ம ஏதாவது ஒன்றில் பெரிய அறிவை வளர்க்கும்போது மற்ற விஷயங்களில் நம்ம முட்டாளாயிடும். அதனால் நம்ம அறிவாளின்னா என்னென்னா எல்லா விஷயத்துலேயும் அறிவுடையவராக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் அறிவுடை, தொழில் சார்ந்த அறிவு அது ஒரு அளவுக்கு தான். அப்புறம் ஒரு விளையாடுவது, உடல் ஆரோக்கியத்தை வைத்துக்கொள்வது, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது. தொழிலில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கோட்டை விட்டுருவாங்க. எங்கெங்க உடம்பை பார்த்துக்கிறதுக்கே நமக்கு டைம் இல்லைங்க, இப்போ பார்த்தாலும் வேலைன்னு போகிறோம், ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்றோம், போகிற வர இடத்துல கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படி வாழ்ந்துடும், அதனால் உடம்பு கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உடல் ஆரோக்கியம் சார்ந்த அறிவு அவரிடம் இல்லை, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக அவர் ஒரு முட்டாளாக இருக்கிறார் என்று பொருள். பணம் சம்பாதிக்கிறதுல அவர் அறிவாளி தான், ஆனால் உடல் ஆரோக்கியம்னு வரும்போது அவர் ஒரு முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அறிவுன்னா என்ன? பல வகையான அறிவு சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் அறிவு.
ஒருத்தர் அறிவாளின்னு நம்ம சொல்லணும். அவர் அறிஞர் அப்படின்னா அறிவாளி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லா விதமான அறிவும் அவர்கிட்ட சமமாக இருந்தால் மட்டும்தான் அவர் சொல்லணும். அவர் நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் உடனே தொழில் சார்ந்த அறிவு அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு பொதுவான அறிவு, அவர் பெரிய அறிவாளி அப்படின்னா எல்லா விதமான அறிவும் அவர்கிட்ட இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கணும், உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்காருங்க, பணமும் இருக்குது, பணமும் ஓரளவுக்கு அவர்கிட்ட இருக்குது, ஓரளவுக்கு தான், அதாவது போதுமான அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை தேவையான பணம் இருக்குது, உடம்பை உறுதியாக வச்சுக்கிறாரு, ஆரோக்கியமாக வச்சுக்கிறாரு, கொள்கையோடு வாழ்கிறார், கொள்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், விளையாடுறார், தினமும் உடற்பயிற்சி செய்கிறார், நல்ல உணவுகளை சாப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லா விதத்துலேயும் அவருக்கு ஒரு பங்களிப்பு இருக்குதா? வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகள், வாழ்க்கைங்கிறது நிறைய பிரிவு இருக்குது. வாழ்க்கைங்கிறது என்னது? குடும்பம், விளையாட்டு, ஆடல், பாடல், காதல், காமம், கூட்டு குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், நிர்வாகம், குடும்ப நிர்வாகம், அப்புறம் வந்து கூட்டு குடும்ப நிர்வாகம், தெரு நிர்வாகம், ஊர் நிர்வாகம், இப்படி வாழ்க்கைங்கிறது பலதரப்பட்டது. சட்டம், மருத்துவம், இப்படி வாழ்க்கையில் நிறைய பிரிவுகள் இருக்குது. எல்லா பிரிவுகள்லேயும் நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். ஒரு மருத்துவத்தை பற்றி உனக்கு என்னப்பா தெரியும்? ஒரு தலைவலி வந்தனா நீ என்ன பண்ணுவ? உனக்கு தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ? வந்தால் என்ன பண்ணுவேன்? வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, வந்தால் மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுப்பேன் அப்படின்னா அவருக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு அந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த அறிவு இல்லை, அவர் ஒரு முட்டாளாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். மாத்திரை போடுறது அறிவாளி தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீயா சுயமாக மாத்திரை இல்லாமலே உன் தலைவலியை நீ குணமாக்கணும், அப்போ தான் நீ அறிவாளி. சும்மா மாத்திரை யாரோ ஒருத்தர் அதில் என்ன இருக்குன்னே தெரியாது, அந்த மாத்திரைக்குள்ளே என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம். நீ இப்போ ஒரு மாத்திரையை வயிற்றுக்குள்ளே போட்டல, அந்த மாத்திரைக்குள்ளே என்ன இருக்குது அது சொல்லு. அது என்னங்க இருக்க போகுது? நல்லதாக தான் இருக்க போகுது, ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்காமல் ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை. அதில் உனக்கு அதில் அதை நீ டெய்லி அடிக்கடி சாப்பிட்டேன்னா எப்போல்லாம் தலைவலி வருதோ அப்போல்லாம் அந்த மாத்திரை சாப்பிட்டா உன் கிட்னியே போயிடும், உன் சிறுநீரகமே செயலிழந்து போயிடும். தெரியுமா உனக்கு? சொல்லிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மூட நம்பிக்கை, ஒரு முட்டாள்தனம் அவரிடம் இருக்கிறது என்று பொருள். அதனால் அறிவுன்னா என்னென்னா வெறும் படிப்பை வச்சுக்கிட்டோ ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டோ அவர் அறிவாளின்னு சொல்லாதீங்க. தொழில் சார்ந்த அறிவு வேணால் அவர்கிட்ட நிறையா இருக்குன்னு சொல்லுங்கள். அறிவுனா உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், பிறர் உதவி இல்லாமல், ஒரு மருத்துவரின் உதவி இல்லாமல் உனது உடலை நீ ஆரோக்கியமாக பராமரிக்க வேண்டும், சுயசார்பு. அது மாதிரி குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும், அது ஒரு அறிவு. அந்த அறிவு உனக்கு இருக்கா? குழந்தைகள்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுமா? நிறைய பணம் சம்பாதிக்கிறியே, நேரங்காலம் தெரியாமல் எப்போ பார்த்தாலும் பணம்னு ஓடிக்கிட்டு இருக்கியே, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுமா? அது இல்லை, அதெல்லாம் எனக்கு குழந்தைகள்னாலே எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அறிவு அவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்படி பல வகையான அறிவு சேர்ந்தது தான் ஒரு மனித அறிவு என்பது. மனித வாழ்க்கை என்பது பல விதமான பிரிவுகளை உள்ளடக்கியது. அப்போ ஒவ்வொரு பிரிவு சார்ந்தும் உனக்கு ஒரு அறிவு இருக்கணும். வெறும் ஒரு பிரிவில் மட்டும்தான் எனக்கு அறிவு, மற்றதை பற்றி எனக்கு என்ன கவலை அப்படின்ட்டு எனக்கு அதை பற்றி எனக்கு என்னங்க கவலை, எனக்கு ஒரு பணத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சால் போதும், பணம் தாங்க வாழ்க்கை, பணத்தை சம்பாதிச்சா போதும், மற்றதெல்லாம் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சார்பான அறிவை மட்டுமே வளர்த்துக்கிறாங்க. இந்த உலகமே அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த இயந்திர அறிவியல் உலகமே பணம் இருந்தால் போதுமானது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சார்பான தேடலோடு ஒரு சார்பான ஒரு அறிவை வளர்த்து கொள்வது போயிட்டுருக்கு. அதனால் அறிவாளின்னா யாருன்னா பணத்தை சம்பாதிக்கிறவன் தான் அறிவாளி. ஏன்னா இங்கே ஒரே விதமான முயற்சி தான், பணத்தை சம்பாதிக்கிற மட்டும்தான். இங்கே ஒரே விதமான முயற்சி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. தினசரி 8 மணி நேரம் வேலை செஞ்சே ஆகணும். அந்த இயந்திர அறிவியல் உலகில் 6 மணி நேரம்லாம் வேலை செஞ்சால் பத்தாது. 6 மணி நேரம், சில நாடுகளில் 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அதாவது 6 மணி நேரம் வேலை பார்க்கலாம், நிறைய நேரம் வேலை பார்த்தா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும், இந்த இயந்திர அறிவியல் உலகை நிர்வகிக்க முடியும், பராமரிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த உலகம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாக மாறிவிட்டது, பிரம்மாண்டமானதாக மாறிவிட்டது. 6 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த திறமை குறைஞ்சி போயிடும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகை நிர்வகிக்கிறதுக்கு அது போதாது. இந்த இயந்திர அறிவியல் உலகை நிர்வகிப்பதற்கு, இயக்குவதற்கு ஒரு அசாத்திய திறமை தேவை. அப்போ நீங்கள் ஒரு 6 மணி நேரம் மட்டும் உழைச்சா போதாது, 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், அது அவங்கவுங்க விருப்பத்தில் விட்டுற வேண்டியதான். ஆனால் ஒருத்தருடைய விருப்பம் இல்லாமல் அவரை 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் சொல்கிறது. மற்றபடி அவங்க விருப்பத்தோட நீ விரும்பி வேலை பார்க்குறியா, எத்தனை மணி நேரம்லாம் வேலை பார்த்துக்கப்பா. அப்போ எத்தனை மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு திறமை அதிகரிக்கும்.
ஏன்னா அசாத்திய திறமை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவைப்படுகிறது. தொழில் திறமை, அசாத்திய தொழில் திறமை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவைப்படுகிறது. நீ விளையாடலைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் கெட்டு போகாது. ஆனால் தொழில் சார்ந்த திறமை உனக்கு அதிகமாக இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை நிர்வகிக்க முடியும். எப்படின்னா, ஒரு தொழிற்சாலையெல்லாம் பயங்கரமான இயந்திரங்களோட வேலை நடந்துகிட்ருக்கு, ஒரு தொழிற்சாலை இயங்கிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நீ வேறு 6 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்க்குற அப்படின்னா உன் திறமையும் குறைவாக தான் இருக்கும். அப்போ நீ 8 மணி நேரம், 10 மணி நேரம், நீ விரும்பினால் 12 மணி நேரம், 14 மணி நேரம் வேலை பார்த்தா தான் உன் திறமை பல மடங்கு அதிகரிக்கும். அப்போ தான் இந்த ஒரு தொழிற்சாலையெல்லாம் நிர்வகிக்க முடியும். ஒரு தொழிற்சாலை நிர்வகிக்க முடியும். ஒரு விமானத்தை ஓட்டுகிறவர், நான் தினமும் 6 மணி நேரம் தான் விமானத்தை ஓட்டுவேன் அப்படின்னா அவருடைய திறமை குறைஞ்சி போயிடும். அவரால் ஒரு விமானத்தை ஓட்டுகிற அளவுக்கு கண்டிப்பாக அவருக்கு திறமை வராது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 மணி நேரம் தாங்க நான் ஏரோப்ளைன் ஓட்டுவேன், மீதி நேரம் நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்பேன், டிவி பார்ப்பேன் அப்படின்னா அவருக்கு எப்படி அந்த ஏரோப்ளைனை ஓட்டுறதுல திறமை வராது. நான் 2 மணி நேரம் தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னா அவன் எப்படி பள்ளிக்கூடத்தில் அறிவு, அந்த படிக்கிற பசங்களுக்கு அறிவு என்பது வரும். அப்போது நிறைய நேரம் செலவழித்து இந்த தொழிலை செஞ்சாதான் உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த அறிவு அதிகமாகும், திறமையும் அதிகமாகும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உங்களால் நிர்வகிக்க முடியும், இயக்க முடியும், எந்த பிரச்சனை இல்லாமல் மேலும் மேலும். அதனால் வேலை செய்கிற நேரம் குறையவே கூடாது. குறைஞ்சது இந்த இயந்திர அறிவியல் உலகம் முன்னேற்றம் தடைபட்டுவிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் முன்னேற்றம் என்பது தடை. அதே நேரத்தில் வேலை செய்ய நீ அதிகமாக வேலை வாங்குறியா, அதிகமாக கூலி கொடு. ஓவர் டைம் பார்த்தா அதுக்கு ஏற்றாப்புல கூலி கொடு. கூலி கொடுக்காம அதிக நேரம் வேலை வாங்குறது தான் தப்பு. அவரவர் விருப்பம். அப்போ அதனால் திறமையை அதிகரிக்கணும்னா அதிக நேரம் வேலை பார்த்தாகணும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் உங்கள் தொழில் திறமையை அதிகப்படுத்தணும். ஏன்னா தொழில் திறமை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு ரொம்ப முக்கியம். நீ விளையாடலையோ உன் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறியோ அது ஒன்றும் இந்த ஒன்றும் கேள்வி கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்கணும்னா உன் வீட்டில் மின்சாரம், மின்விசிறி, தொலைபேசி, தொலைக்காட்சி, டிவி, மொபைல் ஃபோன், இப்படி நல்ல பயங்கரமான அதிநவீன வசதிகளை அனுபவிக்கிற நீ வேறு 6 மணி நேரம் வேலை பார்த்தாலாம் இந்த திறமைகள்லாம் வளர்க்க முடியாது. இந்த திறமைகளை வச்சுக்கிட்டு வேறு 6 மணி நேரம் வேலை பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எளிய திறமை தான் உங்ககிட்ட இருக்கும். அப்போது உனக்கு இந்த மின்சாரம்லாம் மின்சாரம் உன் வீட்டுக்கு தடை இல்லாத மின்சாரம், ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இவ்வளோ அதிநவீன தொழில்நுட்பம் சார்ந்த இயந்திரங்கள் அப்படிலாம் இருக்கும்போது அந்த திறமை மனுஷங்களுக்கு இருந்தால் தான் அது உன் வீட்டுக்கு வருது. அந்த திறமை மனுஷங்களுக்கு இருக்குது. அந்த அப்போ நீ 6 மணி நேரம் வேலை பார்த்தா இப்படிப்பட்ட இயந்திரங்களை கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட இயந்திரங்கள், மின்விசிறி, மொபைல் ஃபோன், டிவி, இப்படி இந்த மாதிரியான வசதிகள், மின்சாரம், தடையில்லாத மின்சாரம், இதெல்லாம் வெறும் 6 மணி நேர உழைப்பினாலையும் அந்த 6 மணி நேர உழைப்பினால் வந்த திறமையால் இதெல்லாம் சாத்தியமாக கிடையாது. அப்போ ஒரு 10 மணி நேரமாக வேலை பார்த்தா தான் உன் திறமை அதிகரிக்கும். திறமை அதிகரிக்கும் போது தான் இந்த மாதிரியான இயந்திரங்களை உன்னால் இயக்க முடியும். 6 மணி நேரம் வேலை பார்த்தா இந்த இயந்திரங்களை பற்றி உன்னால் தெரிஞ்சிக்க முடியாது. இந்த இயந்திரங்களை உன்னால் இயக்கவே முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது. உனக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்குது. அதனால் இயந்திரங்கள் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் இயங்குது. அப்போ அதோட போட்டி போட்டுக்கிட்டு நீ வேலை பார்த்தா தான் இந்த இயந்திரங்களை உன்னால் கட்டுப்படுத்த முடியும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் 6 மணி நேரம் வேலைங்கிறதோ 8 மணி நேரம் வேலைங்கிறதோ அவரவர் விருப்பம்தான். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ 8 மணி நேரம் வேலை பார்க்கலாம்ப்பா. உன்னை யாரும் கட்டாயப்படுத்தி 10 மணி நேரமோ 8 மணி நேரத்துக்கு மேலேயோ அல்லது 6 மணி நேரத்துக்கு மேலேயோ உன்னை யாரும் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கக்கூடாது. உனக்கு விருப்பம் இருந்தால் நீ 8 மணி நேரத்துக்கு மேலே நீ வேலை பார்க்கலாம், 12 மணி நேரம் வேலை பார்க்கலாம், 18 மணி நேரம் வேலை பார்க்கலாம், தூங்காமல் கூட நீ வேலை பாரு. அதற்கு ஊதியம் கிடைக்கலன்னா மட்டும் நீ சண்டை போடு. எனக்கு என்ன நிறைய நேரம் வேலை வாங்குறாங்க, என்னுடைய விருப்பம் இல்லாமலே என்னை வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ புகார் தெரிவிக்கலாம். சட்டத்தின் உதவியை நாடி உன்னை அப்படி யாரும் ஏமாற்ற உனது உழைப்பை சுரண்டுவதற்கு நீ தடை போட்டுக்கலாம். மற்றபடி இங்கே இவ்வளோதான் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் யாரையுமே நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், அவங்கவுங்க விருப்பத்துக்கு விட்டுறணும். 10 மணி நேரமா, 12 மணி நேரமா, 16 மணி நேரமா, அது உன் விருப்பம்பா அப்படின்னு விட்டுறணும். ஏன்னா இங்கே அப்படிப்பட்டது நேரம் அதிகமாகும் போது தான் உழைப்பதற்கான அந்த நிறைய நேரம் வேலை பார்க்கும்போது தான் நிறைய திறமை அதிகமாகும். நிறைய நேரம் வேலை பார்க்கணும், அப்போ தான் உன்னுடைய திறமை அதிகரிக்கும். அதிகமான திறமை இங்கு தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகை இயக்குவதற்கு, பராமரிப்பதற்கு, பாதுகாப்பதற்கு, தக்க வைத்துக் கொள்வதற்கு உனக்கு அதிகமான திறமை தேவை. குறைவான திறமை இங்கே வேலைக்கு ஆகாது. திறமை எப்போ அதிகமாகும்? அதிக நேரம் வேலை பார்க்கணும், அப்போ தான் திறமை அதிகமாகும். அதிக நேரம் எல்லாராலையும் வேலை பார்க்க முடியாது.
அதிக நேரம் தொழிலில் வந்து 10 மணி நேரம், அதாவது 8 மணி நேரம் வேலை பார்த்தாலே போதும்னு சொல்லுற இடத்துல ஒருத்தர் 10 மணி நேரம் வேலை பார்க்குறாருன்னா அது எல்லாராலையும் முடியாது. அப்போ அவரவர் விருப்பப்படி விட்டுறணும். அவரவர் விருப்பப்படி நீ 10 மணி நேரம் வேலை பாரு, 12 மணி நேரம் வேலை பாரு, 14 மணி நேரம் வேலை பார்க்குறவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி திறமை அதிகரிக்கும், தொழில் திறமை அதிகரிக்கும், தொழில் சார்ந்த அறிவு அதிகரிக்கும். ஏன்னா அது இங்கே தேவை. அது அந்த தொழில் சார்ந்த அறிவு, அளவுக்கு அதிகமான அறிவு அது இங்கே தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகை நிர்வகிப்பதற்கு தேவை. நாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதிநவீன இயந்திரங்களை இயக்கி கொண்டிருக்கிறோம். கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும், தப்பு நடந்துடக்கூடாது. அப்போ வந்து மனுஷங்க ரொம்ப விழிப்போடு இருக்கணும். இந்த மிஷின்கள், இந்த இயந்திரங்கள் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, விபத்து ஏற்பட்டுறக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அப்போ மனுஷங்களோட திறமை அதிகமாக இருக்கணும். அந்த திறமை அதிகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அளவுக்கு அதிகமான நேரம் உழைக்கணும். அளவுக்கு அதிகமான நேரம் உழைச்சா தான் அளவுக்கு அதிகமான நேரம் அளவுக்கு அதிகமான திறமை கிடைக்கும். அளவுக்கு அதிகமான திறமை இருந்தால் தான், நிறைய திறமை இருந்தால் தான் இந்த இயந்திரங்களை கண்ணும் கருத்துமாக இயக்க முடியும். இல்லைன்னா மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுரும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நீ வந்து 6 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், அதுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், அதுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரையும் பொதுவாக கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்கவுங்க விருப்பத்தில் விட்டுறணும். உனது விருப்பம் இல்லாமல் நீ 6 மணி நேரம் வேலை பார்க்குறியா, இப்போ 6 மணி நேரம் வேலை நேரம்னு சொல்கிறாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ 6 மணி நேரம் கண்டிப்பாக வேலை பார்க்கணும். அதுக்கு மேலே வேலை பார்க்க உன்னை யாராவது வற்புறுத்துனாங்கன்னா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை யாரும் வற்புறுத்தக்கூடாது. இப்போ 6 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் வேலைன்னா என்ன அர்த்தம்? 8 மணி நேரம் தான் எல்லோரும் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. 8 மணி நேரத்துக்கு மேலே உன்னை வேலை வாங்கினாங்கன்னா அதுக்கு தகுந்த ஊதியத்தை உனக்கு கொடுக்கணும். அப்புறம் 8 மணி நேரம் தான் வேலை நேரம் இருந்தால் 8 மணி நேரம் மட்டும்தான் நீ வேலை பார்க்கணும்னு உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலை. உனக்கு விருப்பம் இருந்தால் 8 மணி நேரத்துக்கு மேலே நீ எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பார்த்துக்கலாம், அது உன்னுடைய விருப்பம். 8 மணி நேரத்துக்கு மேலே நீ எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பார்த்துக்கலாம்ப்பா. 18 மணி நேரம் தூங்க வேண்டாம், தூங்காமல் கொள்ளாமல் கூட நீ வேலை பார்த்துக்கலாம், அது உனது விருப்பம். அதுதான் சுதந்திரம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதுதான் சுதந்திரம், தொழில் சுதந்திரம். ஏன்னா நிறைய நேரம் வேலை பார்க்கும்போது தான் உன் திறமையும் அதிகரிக்கும். நிறைய திறமை இந்த இயந்திர அறிவியல் உலகை இயக்குவதற்கு தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் லேசுப்பட்ட உலகம் கிடையாது. கண்ணும் கருத்துமாக இந்த இயந்திரங்கள் ஒழுங்காக வேலை செய்கிறதா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். எங்கே தப்பு நடக்கும், அதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். விமானம் ஓட்டுறது, கப்பல் ஓட்டுறது, பெரிய தொழிற்சாலைகளை இயக்குவது, எவ்வளோ பெரிய அபாரமான திறமை மனுஷங்களுக்கு தேவை. அப்போ அளவுக்கு அதிகமாக நிறைய திறமை மனுஷங்கிட்ட இருந்தால் தான் இந்த தொழிற்சாலைகளை இயக்க முடியும், தடை இல்லாமல் மின்சாரத்தை பெற முடியும், அப்புறம் பெரிய பெரிய விமானத்தை ஓட்ட முடியும், ஒரு பேருந்தை ஓட்ட முடியும், பெரிய பெரிய இயந்திரங்களை கையாள முடியும். அப்போ மனுஷங்களுக்கு அளவுக்கு அதிகமான நிறைய திறமை இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிறைய திறமை வேணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் அவங்க நிறைய நேரம் வேலை பார்க்கணும். அப்போ நிறைய நேரம் வேலை பார்ப்பதை அவர்களது விருப்பத்தில் விட்டுவிட வேண்டும். நீ எவ்வளோ வேணாலும் வேலை பார்த்துக்கப்பா, அது உனது விருப்பம் அப்படின்னு அவங்க கையில் விட்டுறணும். அப்போ விருப்பப்படுறவங்க நிறைய நேரம் வேலை பார்த்து, தினமும் நிறைய நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்த்து, அதன் மூலம் தங்களுடைய திறமையை அதிகரித்து தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முன்னேற்றி கொள்வார்கள், தங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கொள்வார்கள், பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார்கள். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வேலை நேரம் என்றால் என்ன? 8 மணி நேரம் தான் வேலை நேரம், அதுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாதுங்கிறது கட்டாயம் அப்படி ஒன்றும் சொல்லலை. அதுக்கு மேலே வேலை பார்த்தா அதுக்கேற்ற ஊதியத்தை வாங்கிக்கோ. அதுக்கு மேலே உனது விருப்பம் இல்லாமல் உன்னை யாரும் 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது. அதுதான் அந்த சட்டத்தோட பொருள். அப்புறம் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் நீ வேலை செய்யலாம். வீட்டில் இருந்தும் வேலை பார்க்கலாம், அலுவலகத்தில் இருந்தும் வேலை பார்க்கலாம், எங்கே இருந்து வேணாலும் வேலை பார்த்துக்கோ. ஆனால் அது நம்ம சுதந்திரமாக எடுத்துக்கூடாது. தொழில்னால் நீ அலுவலகத்தில் வேலை பாரு. வீட்டுக்கு வந்துட்டியா, வீட்டில் வந்தால் வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அதனால் எங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் தொழில்னு அலையக்கூடாது. வீட்டுக்கு வந்துட்டியா, வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு சூழல் இருக்குது, ஒரு தன்மை இருக்குது. ஒரு குடும்பம்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. குடும்பத்தையும் தொழில் செய்கிற இடமா மாற்றிடக்கூடாது. அதனால் அலுவலக வேலையில் அலுவலகத்தில் வச்சு தான் செய்யணும். ஆனால் எவ்வளோ நேரம் வேணாலும் நீ செய். அலுவலக வேலைகளை நீ எவ்வளோ நேரம் வேணுமானாலும் செய், அது உன் விருப்பம். உனது திறமையை அதிகரித்துக் கொள்வதற்கு உனக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய திறமை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழுகிற வரைக்கும் நமக்கு அது தேவை. அப்போது அதிக திறமை அதிக நேரம் வேலை பார்க்குறது அதெல்லாம் உன்னுடைய திறமை. ஆனால்
தொழிலை வந்து அலுவலகத்தில் மட்டுமே செய், தொழிற்சாலையில் மட்டுமே செய், வீட்டுக்கு கொண்டு வராத. வீட்டில் உள்ள வேலையை நம்ம எப்படி வந்து அலுவலகத்துக்கு கொண்டு போய் செய்ய மாட்டோமோ, செய்யக்கூடாதோ, அதே மாதிரி தான் அலுவலகத்தில் உள்ள வேலையை, தொழிற்சாலையில் உள்ள வேலையை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. இந்த கட்டுப்பாடு. ஆனால் நீ எவ்வளோ வேணாலும் வேலை செஞ்சுக்கோ, எவ்வளோ நேரம் வேணாலும், அது உன்னுடைய விருப்பம், உன்னுடைய திறமையை அதிகரித்துக் கொள்வது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு நம்ம விட்டுறலாம். அதே நேரத்தில் வந்து வீடுகள் எல்லாருமே, வசிக்கிற வீடுகள் எல்லாமே, குடியிருப்பு எல்லாம் ஒரே அளவு தான் இருக்கணும். நீ நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேங்கிறக்கா பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு காக்கா வந்து எல்லா காக்காவும் ஒரே அளவு தான் கூடு கட்டும். ஒரு காக்கா பெரிய கூடு, ஒரு காக்கா சின்ன கூடாக கட்டிகிட்டு இருக்குது. அதுமாதிரி நீ எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சிக்கோ, எவ்வளோ தான் திறமையானவராக இருந்துக்கோ, அதை வந்து உன் வீட்டில் காமிக்காத. உன் வீட்டை பெருசாக கட்டி நான் எவ்வளோ திறமையானவர்னு காமிக்காத. அதே நேரத்தில் நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம், உன் திறமைக்கு தகுந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிச்சிக்கோ. அதை எப்படி செலவு பண்ணலான்னு நினச்சிக்கோ. வேறு இந்த உலகத்தில் நல்ல சுற்றுலா போ, நிறைய பணம் சம்பாதிச்சா நல்லா சுற்றுலா போயிட்டு வா. ஆனால் வீடுங்கிறது, வீட்டில் போய் உன் திறமையை வெளிப்படுத்தாத. உன் திறமையை பறைசாற்றும் விதமாக உனது வீட்டை பெருசாக கட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களோட பகட்டு வாழ்க்கை வாழாத. எல்லோரும் ஒன்று தான். அதாவது குடியிருப்பு ஒன்று வந்துட்டா, குடும்பம்னு வந்துட்டா, குடும்பம் குடியிருப்பு அப்படின்னு வந்துட்டா அங்கே எல்லாம் ஒன்று தான். தொழிலில் வேணால் நீ பெரியவராக இருக்கலாம், திறமையானவராக இருக்கலாம், திறமை குறைந்தவராக இருக்கலாம். தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாது. எல்லாருமே வந்து டாக்டர் ஆக முடியும், எல்லாருமே எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, எல்லாருமே இன்ஜினியர் ஆக முடியாது. அப்போ அது அவங்க விருப்பத்தை பொறுத்துறது. இன்ஜினியர் ஆக முடியும், எல்லாராலும் ஏன் முடியாது அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆசையே இல்லை. எல்லாருக்கும் டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இல்லை. சிலருக்கு நான் நர்ஸாகவே இருந்துட்டு போகிறேன், அதுவே எனக்கு டாக்டர்லாம் வேண்டாம், அந்த டாக்டருக்குள்ள சம்பளத்தை வேணால் கொடுங்க வாங்கிக்கிறேன், அந்த டாக்டருங்கிற பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நர்ஸாகவே இருக்கிறேன், எனக்கு இது போதும். சிலர் இல்லை, அதெல்லாம் எதுக்குங்க, நான் கம்பவுண்டராகவே இருந்துட்டு போகிறேன், நான் துப்புரவு பணியாளராகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் அதெல்லாம் அவங்கவுங்க ஆசை, அவங்கவுங்க விருப்பம் சார்ந்தது. எல்லாராலையும் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாராலையும் மிகப்பெரிய எல்லோரும் அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. எல்லாருக்குமே டாக்டர் ஆகணுங்கிற எண்ணம்லாம் வராது. எல்லாருக்குமே இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் சாதாரண வாழ்க்கை வாழும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா, தேவையில்லாத சுமைகள், தேவையில்லாத பொறுப்பு, தேவையில்லாத டென்ஷன், எதுக்கு அதெல்லாம்? சாதாரண வேலையை பார்த்துட்டு வந்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, நிம்மதியாக இருந்தோமா அப்படி நினைக்கிறவங்க சாதாரணமான பொறுப்புலேயே அவங்க திருப்தி அடைந்து விடுவார்கள். அதனால் அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் இங்கே எல்லாருமே நமக்கு தேவைப்படுகிறார். ஒரு மருத்துவமனைன்னா அங்கே டாக்டர் இருப்பார், நர்ஸ் இருப்பார், கம்பவுண்டர் இருப்பார், வாட்ச்மேன் இருப்பார், துப்புரவு பணியாளர் இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்தது தான் ஒரு மருத்துவமனை. அது மாதிரி அப்போ எல்லாருமே வந்து அது ஒன்றும் நீங்கள் துப்புரவு பணியாளர் தான் நீங்கள் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்தலை. அது அவங்க விருப்பம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. நீங்கள் இந்த தொழில் தான் செய்யணும்னு அவங்கள யாரும் கட்டாயப்படுத்தலை. அது அவரவர்கள் விருப்பம் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக தேர்வாக இருக்கிறது. விருப்பம் சார்ந்த ஒரு தேர்வாக, தொழில் தேர்வாக இருக்கிறது. அவரை யாருமே அவர் நினச்சா, அவர் விரும்பினால் டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இங்கே நிலவ வேண்டும். அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் இங்கே ஒருத்தர் விரும்பினால் என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம், விரும்பினால் முயற்சி செய்தால் என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற சுதந்திரம் இங்கே இருக்க வேண்டுமே தவிர எல்லாருமே வந்து உயர்ந்த இடத்துக்கு போகணும். உயர்ந்த இடங்கிறது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடம் தான் உயர்ந்த இடம். உயர்ந்த இடங்கிறது எது? அவங்களுக்கு பிடிச்ச இடம் தான். ஒரு மருத்துவமனையில் எது உயர்ந்த இடம்? வாட்ச்மேன் வேலை அவருக்கு பிடிச்சிருக்கு, உயர்ந்த இடம், அதுதான் அவருக்கு உயர்ந்த இடம். மற்றவங்களுக்கு இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது மருத்துவர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு தோணும். அது வந்து இப்போ வெளியிலேருந்து பார்க்குற ஒரு மதிப்பீடு. ஆனால் அந்தந்த வேலை செய்கிறவங்களுக்கு எனக்கு இந்த வேலை போதும், நர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த வேலையே உயர்ந்தது, இது போதும், எனக்கு டாக்டராக வேண்டாங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றோம். அதனால் அது உயர்வு தாழ்வுங்கள் என்பது அவரவர் விருப்பம்தான். எனது விருப்பம்தான் எனக்கு உயர்வு. அப்படி அந்த மாதிரி விருப்பம்தான், அவரவர் விருப்பம்தான். அவரவர் விருப்பப்பட்ட அவருடைய தேர்வு, எதை தேர்ந்தெடுக்கிறாரோ, அவர் விருப்பப்பட்டு எதை தேர்ந்தெடுக்கிறார், எதில் திருப்தி அடைகிறார், அதுதான் சிறந்தது, அதுதான் உயர்ந்தது.